குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதை என் காரணம். கதைக்குள்ளே போகலாம். அம்ரித் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு எப்போ பார்த்தாலும் டெத்தை நினச்சி பயம். நிறையா பெனன்ஸ் பண்ணினா யமவை நினச்சி. ஸோ ஒரு நாளைக்கு யம அவன் முன்னாடி வந்துட்டு சொன்னான், நான் யூஸ்வலாக செத்து போனவா கண்ணுக்கு தான் தெரிவேன். ஆனால் ஐம் வெரி ப்ளீஸ்ட் வித் யோர் பெனன்ஸ். அதனால தான் முன்னாடி வந்திருக்கேன். உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அம்ரித் உடனே சொன்னான், எனக்கு தெரியும் இம்மார்டாலிட்டி கேட்க முடியாதுன்னு. என்னோட டெத்துக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சாக்க நான் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ணிடுவேன். அதே மாதிரி என்னோட நெக்ஸ்ட் லைஃப் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக என்னோட மைண்டை ஐ வில் டர்ன் டுவர்ட்ஸ் காட். யம உடனே சொன்னால், ஓகே, என்னோட லெட்டர் கிடச்சோன்னு ரொம்ப டிலே பண்ணாத, சீக்கிரமாக உன்னோட டியூட்டிஸை ஃபுல்ஃபில் பண்ணிடுன்னு. யம போன அப்புறம் அம்ரித் ஸ்டார்டட் என்ஜாயிங் ஹிஸ் லைஃப். நிறையா சின்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ்லையும் இன்வால்வ் பண்ணினா. ஒரு நிமிஷம் கூட காடை பற்றி அவன் நினைக்கவே இல்லை. ஃபியூ இயர்ஸ் கழித்து க்ரே ஹேர் வர ஆரம்பிச்சுடுத்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசானோன்னு பல்லெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடுது. அப்போ அவனோட ஃப்ரெண்ட் சொன்னான், என்னடா உனக்கே வயசாகுது, இன்னும் இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, எங்களோட அட்லீஸ்ட் ஒரு வாட்டி வா என் கோவிலுக்கு அப்படின்னு. அப்போது அம்ரித் சொன்னான், டேய் அதுக்கெலாம் எனக்கு டைம் இருக்குடான்னு. அவன் உடனே நினச்சான், இன்னும் ஒரு லெட்டர் கூட எனக்கு வரலன்னு. இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆனோன்னு ஹி லாஸ்ட் ஹிஸ் ஐசைட். அதுக்கப்புறம் ரொம்ப ரிங்கிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுது. நடக்கவே முடியல, ரொம்ப சஃபர் பண்ணினா. ஒரு நாளைக்கு ஸ்ட்ரோக் வந்து ஹி வாஸ் பெட் ரிடன். அப்போவும் நினச்சான், பரவாயில்லையே, காட் நம்மளுக்கு நிறைய ஆயுசு போட்டிருக்கா, இன்னுமே லெட்டர் வரலன்னு. ஆனால் சடனாக ஒரு நாளைக்கு யம அம்ரித் முன்னாடி வந்து ஹி செட், ஃப்ரெண்ட் ரொம்ப சஃபர் பண்ணிட்ட, வா கிளம்பு அப்படின்னு. அதை கேட்டோன்னே அம்ரித்துக்கு ரொம்ப பயம் வந்துடுது. ஹி செட், என்ன யம, ஒரு லெட்டர் கூட நீங்கள் அனுப்பலை, இவ்வளோ பெரிய சீட்டரான்னு. அப்போது யம சொன்னான், உன்னோட லைஃப்பை நீ சென்ஸ் இன்டெலிஜென்ஸில் ஸ்பெண்ட் பண்ணிட்ட, காடை பற்றி இத்துணூண்டு கூட நீ நினைக்கல. அப்போ நான் அனுப்பிச்ச லெட்டர்ஸ் உன் கண்ணுக்கு எப்படி தெரியும்? ஒன்று இல்லை 4 லெட்டர் அனுப்பிச்சேன், நீ எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிட்டேன்னு. அம்ரித் சொன்னான், நிஜமாவே சொல்கிறேன், ஒரு லெட்டர் கூட வரல. மேபி உங்கள் மெசஞ்சர் தப்பான இடத்துக்கு போயிட்டாலோ என்னவோன்னு. அப்போது யம சொன்னான், நீ என்ன நினச்ச, நான் ஒரு பேப்பர் எடுத்து ஹை ஹவ் ஆர் யூன்னு உனக்கு லெட்டர் எழுதுவேன்னு நினச்சியா? நான் சொல்கிற லெட்டரே வேற. உன்னோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வாஸ் யோர் கிரே ஹேர். செகண்ட் லெட்டர் உன்னோட பல்லெல்லாம் கீழே கொட்டிது. தேர்ட் லெட்டர் யூ லாஸ்ட் யுவர் ஐசைட். அண்ட் ஃபோர்த் நீ பெட் ரிடன் ஆன. உன்னோட பாடி தான் பேப்பர், பாடியில் இருந்த சேஞ்சஸ் தான் பென், அண்ட் டைம் தான் மெசஞ்சர். இன்னைக்கு நான் உன்னோட ஃப்ரெண்டாக வரல, காட் ஆஃப் டெத் யமராஜாவாக வந்திருக்கேன். யூ வேஸ்டட் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லி அவரோட ரோப்பை அம்ரித்தோட கழுத்தில் போட்டா. எக்ஸலண்ட் ஸ்டோரி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கலியுகத்தில் லைஃப் ஹேஸ் பிகம் வெரி வெரி ஷார்ட். நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம பார்க்க முடியாது. அதனால் நம்ம யாருக்காவது நல்லது பண்ணணும்னு பை காட்ஸ் கிரேஸ் நினச்சாக்க உடனே பண்ணிடணும். ஏன்னா அடுத்த நிமிஷம் காட் நம்மளோட லைஃப்பில் என்ன ட்விஸ்ட் வைப்பான்னு நம்மளுக்கு தெரியாது. 1000 டைம்ஸ் காடோட நேமை சாண்ட் பண்ணிட்டோ சின்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணினா டெஃபினெட்லி காட் வில் நாட் பி ப்ளீஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்னதாக நல்லது நம்ம இன்னொருத்தருக்கு பண்ணினா கூட தட் இஸ் ஈக்குவல் டு சாண்டிங் காட்ஸ் நேம் ஆர் கோயிங் டு அ டெம்பிள். நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் ஷேர் ஆர் தாட்ஸ். ஹாவ் அ குட் டே. குருவே சரணம்.